நினைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகளவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது, நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். இசையெனும் ஒரு யாகம், எதுவரை இது தொடரும். ஆண்டி, ஆண்டி. வாடா சுந்தரம். காலி டப்பா அம்மா கொடுத்துட்டு வர சொன்னா. நிச்சயார்த்த பட்சணம்லாம் ஏன்னு அம்மா சொல்ல சொன்னா. ஆமா, உன்னை ஏன்டா நிச்சயதார்த்தத்துக்கு காணோம்? நீ வேற சூர்யா வேறையா? எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி இல்லை, அதை புரிஞ்சுக்கல. நான் முட்டாள் முட்டாள். என்னடா வளர்ற? இல்ல ஆண்டி, ஓவர் டைம், அதான் வர முடியல. சரி, வரத்தான் இல்ல. இப்ப ஓடிடாத. நிச்சயதார்த்த பக்ஷணம் எடுத்து தரேன், சாப்பிட்டு போ. உட்கார். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. வாடா மாப்பிள. மாப்பிள அது ஒண்ணுதான் குறைச்சல் அங்கிள். ஏன்டா அழுத்துக்கிற? ஆமா, நீ ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வரல? மனசை தொலைச்சிட்டேன், தேடிட்டு இருந்தேன். என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? எதை தொலைக்கிறதுன்னு இல்லையா, மனசை தொலைச்சிட்டேங்கிற? மனசுன்னா மனசா? ஐடென்டிட்டி கார்டு, ஐடென்டிட்டி கார்டு, அதை தொலைச்சிட்டேன். அப்படி சொல்றியா? கிடைச்சதா அப்புறம்? டூ லேட் அங்கிள். தொலைஞ்சு போனது திரும்ப கிடைக்கும்னு தோணல. தேடி பாடுறா. சாப்பிடு. ஹாய் சுந்தரம், என்ன நிச்சயதார்த்தத்துல உன்னை காணல? ஐ மிஸ்ட் யூ. இல்ல, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ராசி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ராசி, என் முகத்தை பார்க்கலையா? முகத்துல எப்பவும் உள்ள சிரிப்பு தான் இருக்கு. மூஞ்சிய பார்க்காத, சீமை நெத்தி. என்னடா விபூதி பட்டு திரும்பி வந்துடுச்சு? புதிய நம்பிக்கை செத்து விட்டதல்லவா, பழைய நம்பிக்கை நெத்தியில் ஏறி விட்டது. மாறிட்டே இருக்க கூடாதுடா, ஸ்டெடியா இருக்கணும் எதுலயும். சரி, எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றியா? நீதான் டிராப் பண்ணிட்டியா என்ன? சட்டி சுட்டதடா.
பாலை எடுத்து கொடுக்கறது, நான் குடிச்ச மிச்ச பாலை குடிக்கிறது, என் காலில் விழுந்து கும்பிடுறது, நான் தோலை பிடிச்சி தூக்குறது, இப்படிங்கிற ஃபார்முலா பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியும். என்னதான் புதுமை பெண்ணா பகுத்தறிவுவாதம் பேசினாலும் உள்ள வந்த உடனே ஒரு படபடப்பு, ஒரு நாணம், ஒரு மௌனம் இதெல்லாம் வந்துடுது. எப்படி? நான் பேசாம இருக்கிறதுக்கான காரணம் நானும் இல்லை, சரி, வருத்தம், ரெண்டும் இல்லை, கோபம். எங்க அப்பாவை பழி தீர்த்துறதுக்காக நம்ம கல்யாணத்தை பயன்படுத்தியிருக்காரு உங்க அப்பா. உங்க அப்பா வித்யாகர்வத்துக்கு பேர் போனவர். ஆனா அவரோட வித்யாகர்வம் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னால தோத்து போச்சு. என் மேல் உள்ள பாசம் அவர் அவமானப்பட வச்சது, தலை குனிய வச்சது. பாவம், அவர் எவ்வளோ துடிச்சு போயிருப்பாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். விரக்தியாக பார்த்துக்கிட்டு செயற்கையாக சிரிச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் ஒரு மனுஷனால் இருக்க முடியும் குமரன்? அவரோட ஃபீலிங்ஸை நல்லா புரிஞ்சவன் தான். ஆனா அந்த தப்பு நடக்காம இருந்திருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? நான் உங்கள் குடும்பத்துக்கு மருமகளாக போகணுங்கிறத விட நீ எங்கள் குடும்பத்துக்கு மருமகனாக வரணும்னு நினச்சி தான் எங்கள் அப்பா தியாகம் பண்ணார். இதனால் மட்டும் கணக்கு நேராயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இனிமே தான் என் கணக்கு ஆரம்பிக்க போகுது. அதான் சொன்னேனே அன்னைக்கு, பந்து நம்ம கைக்கு வரட்டும்னு. அது ஞாபகம் இருக்கு இல்லையா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசலாமே. முதல்ல 2 விஷயத்தை அணைக்கணும். ஒன்று லைட்டு, இன்னொன்று இப்பவே மணி 12:10 ஆகுது. அணைக்கிறதுக்கு முந்தி 2 விஷயம் கேட்டுக்கணும் உங்ககிட்ட. கேளு. நம்ம கைக்கு வந்த பந்தை நான் உங்ககிட்ட விடுறதா இல்லை. ஓகே, அடுத்தது? நான் சிக்ஸராக அடிப்பேன், எதையும் நீ கண்டுக்கூடாது. சரி. சரின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் சரி. அணைக்கலாமா? எதை? 2 தான். ஜேகேபி புத்ரி, குருமைந்தா, மூடுக்கு வா. மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய், என் மௌனத்தை இசையாக மொழி பெயர்த்தாய், இழகாத என் நெஞ்சில் நனநனனா இன்று என் காதல் தேருக்கு. என்ன பாட்டுது? ஏய், இதுதானே வேண்டாங்கிறது. வாங்க. முருகா முருகா. சித்தப்பா, எது? சித்தி, கமலி. கொண்டாயா. இரு 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 இரு. என்ன இது? என்ன மீரா, வினோதமான சீர்திருத்தத்தோட வந்து இறங்கி இருக்க? நீ மாடர்னா இருக்கணுங்கிறதுக்காக விஸ்வநாத் இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்கானா? இதெல்லாம் எனக்கு இல்ல சித்தப்பா, கமலிக்கு. கமலிக்கா? ஏன்? என்னது, சின்ன குழந்தை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற மாதிரி மிருதங்கத்தை வச்சுட்டு இறக்கி வை, முதல்ல எல்லாம் சொல்றேன். அது நீளமா முடிய தொங்க விட்டு யாரோ தலையை வெட்டி கொடுத்த மாதிரி எடுத்துட்டு போனா கையில. என்னது? கம்மிக்கிறா கவா கடி கவா கை கது கதா கலகம் கையை கண்கன. ஏய், கவு கதை கபே கண். ஐயோ, சித்தப்பா கத்துட்டார் சித்தி, உதைப்பேங்கிறார். இனிமே சித்தப்பா முன்னாடி காணா பாஷை பேச முடியாது நம்ம. கசு கதோ கரு கமே கசே கல கடகரா கபி கசு கதோ கபோ கபோ கடி கபோ. ஐயோ, அத சொல்லு சித்தி. எப்படி இது? எனக்கே புரியலையேடி. எனக்கு மட்டும் புரியுதா என்ன? எனக்கு புரியாம 2 பேருமா சேர்ந்து எத்தனை தடவை என்ன குழப்பி இருக்கீங்க. நீங்க தனியா இருக்கும்போது காணா பாஷை பேசுங்க, பானா பாஷை பேசுங்க. நான் இருக்கும்போது பேசக்கூடாது. ஃபைனல் வார்னிங் பிஃபோர் டைவர்ஸ். மீரா, நீ சொல்லு. நம்ம கமலி மகா அதிர்ஷ்டக்காரி சித்தப்பா. எப்படி? நேத்துக்கு துர்கா போய் பார்க்க போயிருந்தேன். மஞ்சத்தாலிங்கிற சீரியல்ல தாலி சரடு வாங்க போற இடத்துல அவ அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறார். உன் கையில இருக்கிற தாலி சரட என் புருஷன் என் கழுத்துல கட்டுறத பார்க்காமயே போயிட்டியா அப்பா?
அப்படின்னு ஒரு அழுகு அழுதா பாரு. அந்த அழுகைய பாராட்டுறதுக்குன்னே நான் வாத்துக்கு போயிருந்தேன் சித்தப்பா. இந்த சூளைமேடு சூர்பனகைங்கிற சீரியல்ல சூளமேடு சூர்பனகையா? என்ன டைட்டில் இது? இதை விட ஒரு நல்ல டைட்டில் கிடைக்கல அவளுக்கு. அவாதான் டைட்டிலுக்காக அலையிறாளே. அதுக்காக சூளமேடு? சும்மா இரு, குறுக்க பேசாத, அப்புறம் எனக்கு எல்லாம் மறந்து போயிடும். அந்த சீரியல்ல இந்த மோகன்ராம் கடங்காரனுக்கு லக்கி பிரைஸ் அடிச்ச மாதிரி நான் போன இடத்துல நம்ம கமலிக்கு லக்கி பிரைஸ் அடிச்சிருக்கு சித்தப்பா. அப்படியா? என்ன லக்கி பிரைஸ்? அத சொல்லு. கமலி நடிக்கணுங்கிறத நான் துர்காட்ட ஞாபகப்படுத்தினேன் சித்தி. அவ அங்கேருந்து டைரக்டருக்கு ஃபோன் பண்ணா. தங்க கேரக்டர் தான் இருக்கு, வர 18ஆம் தேதி அன்னைக்கு ஷூட்டிங், கமலியை நேரா ஷூட்டிங்க்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு டைரக்டர் போன்லயே சொல்லிட்டார். சரி, கமலி நேரா பார்த்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா? துர்கா ரெக்கமெண்டேஷனா சும்மாவா? வாயே திறக்க மாட்டா. நீ கொஞ்சம் சும்மா இரு சித்தி. தங்கச்சி கேரக்டர் தானா, ஹீரோயின் கேரக்டர் இல்லையாக்கா? என்ன தங்க கேரக்டர் இவ்வளவு இலக்காரமா கேக்குற? துர்காவே இந்த கேரக்டரை பத்தி சொன்னா. என்னமா அழற கேரக்டரா தெரியுமா அது? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் அழுக அழுக அவ்வளவு அழுகையாம். அழறதுக்கே அவ்வளவு ஸ்கோப் இருக்குன்னா நடிக்கிறதுக்கே எவ்வளவு ஸ்கோப் இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாரு கமலி. என்னோட கனவுலாம் வெள்ளித்திரை தான்க்கா, சின்ன திரை வேண்டாம். இப்பெல்லாம் வெள்ளித்திரை திருட்டு விசிடியில மாட்டிட்டு திருன்னு முழிச்சுட்டு இருக்கு. இந்த சினிமா நடிகர்கள்லாம் ஏதோ கூடி கூடி பேசிட்டு இருக்கா. சினிமா தாக்கு பிடிக்குமா, நாம அதுல தாக்கு பிடிப்போமான்னு. கமலி, இப்பெல்லாம் சீரியல் தான் சேஃப். அடிச்சு பிடிச்சு சூடு மீட்டர் ஆட்டோ பிடிச்சு 70-80 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டர்ல போய் பாக்குற கூட்டம் இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அங்கேயும் ஜோதிகா படம் தான் ஓடுறது, மத்தெல்லாம் தியேட்டர் விட்டே ஓடுறது. போதும் ஜோதிகா ஸ்மரணை. இன்னும் சொல்ல போனா மீட் பண்ணி பேச இடமும் இருட்டும். தியேட்டர் லவ்வர்ஸ் இருக்காளோ கொஞ்ச நஞ்ச சினிமா பொழைச்சதோ. அதனால டிவியை ஆன் பண்ணோமா பார்த்தோமா நாமும் அவளோட சேர்ந்து அழுதோமான்னு அவ டிவிலேயே செட்டில் ஆயிட்டா. பேசாம டிவிலேயே ஆக்ட் பண்ணு. இன்னைக்கு அதுக்கு தான் ஜனங்க மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு. சரி, அதிர்ஷ்டம் இருந்தா சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு தாவட்டும். நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் எவ்வளவோ மேல் இல்லையா? சொல்லு. சரிக்கா, நீ சொல்றபடியே செய்யலாம். வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் விடணும்? வேணும் நடிக்கிறேங்கிறா, இவ சரிங்கிறா. நான் ஒருத்தருக்கு இந்த ஆத்துல ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, நான் பெர்மிஷன் கொடுக்கணும், அளவு பண்ணணும். புரியுறதா? என்ன சித்தப்பா மறுபடியும் முருங்கை மரம் ஏறுற? அன்னைக்கு துர்காவை பாத்தியோ இல்லையோ? எவ்வளவு குடும்ப பாங்க அடக்கமா இருக்கா. டிவியில நடிச்சா எந்த பயமும் இல்லைன்னு அவளை பார்த்தாலே புரியலையா? சொல்லு. புரியுறது. ஆனா டெய்லி பேப்பர்ல வருது டிவி நடிகை கைதுன்னு, அதை பார்த்தா பக்கு பக்குங்கிறத. அதெல்லாம் போய் சித்தப்பா, உடான்ஸ். சரி நடிக்கட்டும். ஆனா ஒண்ணு, கவலி ஷூட்டிங் போகும்போது நானும் கூடவே போவேன். முதல் நாள் நான் தான் போவேன். போய் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுப்பேன். அங்க கரெக்டா நடக்கிறதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் கமலியா நடிக்கிறதுக்கே அலோ பண்ணுவேன். அதெல்லாம் சரி, இது என்னது பொம்மை தலையில முடி? அது நம்ம கமலியோட விக்கு. விக் எதுக்குக்கா? எனக்கு தான் தலை நிறைய முடி இருக்கே. இருந்தாலும் வச்சுக்கணும், அப்பதான் மரியாதை. ஆமா, அந்த சேர் ஒண்ணு வந்திருக்கு, அது எதுக்கு? நம்ம கமலி உட்காரதான். இங்க இருந்து போறவாள்லாம் ஃபீல்ட்ல நிக்கணும்னு தானே போறா, இவ எதுக்கு உட்காரணும்? ஏன் ஷூட்டிங்ல உட்கார அவங்க சேர் தர மாட்டாங்களா? தருவாங்க. ஆனா கமலி தனியா சேர போட்டு கால் மேல காலை போட்டு உக்காண்டாதான் மரியாதை. அப்போ எல்லாரும் உட்காந்துதான் இருப்பாளா சேர போட்டு? ஒரே ஒரு ஆள் மட்டும் கன்னத்துல கைய வச்சு நின்னுட்டே இருப்பான். அது யாரு? அவர்தான் ப்ரொடியூசர். இது என்னடி இது? அந்த காலத்து அஞ்சரப்பட்டி மாதிரி இருக்கு. ஐயோ, நீ இன்னும் அந்த காலத்திலே இரு. அது மேக்கப் பாக்ஸ், நம்ம கமலி மேக்கப் போட்டுக்கிறது. ஒரு கம்பெனி செலவு பண்ணி சீரியல் எடுக்கிறா, அவ மேக்கப் எல்லாம் வச்சிருக்க மாட்டாளா? வச்சிருப்பா. ஆனா நாம தனியா வச்சுட்டாதான் மரியாதை. ஷார்ட் ரெடி வர சொல்லு அப்படின்னு டைரக்டர் சொன்னா காதுல விழாத மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டே இருந்தா இன்னும் மரியாதை. இது பணம் எல்லாம் பேசிட்டியா? தினத்துக்கு 1000 ரூபாய். இவ அழறத பொறுத்து ஜாஸ்தி பண்ணுவா. எதை அழுகையை ஜாஸ்தி பண்ணுவாளா? நடிக்க போற எனக்கே இதெல்லாம் தெரியல, இவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கே மீராக்கா. யாரையாவது ரெக்கமெண்டேஷன் பிடிச்சு அப்பப்போ ஷூட்டிங் போய் பார்த்திருக்கேனே, அதனாலதான் எனக்கு இவளோட வண்டவாளங்கள்லாம் நன்னா தெரியறது. ஒண்ணு கொடுக்க மறந்துட்டேனே, இந்தா. அது என்னது? செல்போன். செல்போன் இது எதுக்கு? அங்க ஆளுக்கு ஆளு நடிகைக்கு நடிகை கையில செல்போன் இருக்கும். நடுநடுல எதையோ பேசிண்டே இருப்பா. அப்படி பேசிண்டே இருந்தாதான் அவ பிஸின்னு அர்த்தம். நம்ம கமலி யாரு கூட பேச போறா? இது பொம்மை செல்போன். சும்மா பேசுற மாதிரி நடிக்க வேண்டியது தானே.
நடிப்பு வந்தா ஓகே, வல்லியா பந்தா முக்கியம். மீரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு இந்த கிறுகிறுப்பு மயக்கெல்லாம் வருமே, மாத்திரை சாப்பிடுறியா இல்லையா? வேலை வேலைக்கு சரியா சாப்பிட்டு இருக்கேன். ஆமா, நீ உடம்பு விச்சா இருக்கியா? இருக்கேன். ஏமா என்ன நீ கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கியே, கரெக்டா சாப்பிடுறியா இல்லையா? சிப்ப ஓடிக்காது குண்டலா உனக்கு. ஆமா, நீ எப்ப வந்த அதை சொல்லு. கிளம்ப போற நேரம் ஆச்சு, எப்ப வந்தேன்னு கேக்குற. மீரா, மோர்களி பண்ணி தரேன், ஒரு வா சாப்பிட்டு போயேன், உனக்கு பிடிக்குமே. மோர்களியா? பேஷ் பேஷ். ஏற்கனவே அவ ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, நீ வேற அவளுக்கு களி பண்ணி தரியா? என்னடா சின்ன தாத்தா கடங்காரா, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. அரசல் புரசலா காதல் விழுந்தது. அந்த கடங்காரன் விஸ்வநாதன் உன்னை ரொம்ப படுத்துறானாமே. ஏண்டி? மா, அவன் ஏதோ உளறின்னு இருக்காமா. ஏன் மறைக்கிற? தெரியாதனமா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டோம். அர்ச்சித்து ஆராதனை பண்ண தெரியாதவங்கிட்ட தங்க விக்கிரகத்தை கொடுத்துட்டோம். பெரிய வசனகர்த்தவா உருவாரின்னு இருக்கடா சின்ன தாத்தா. பேச்ச மாத்தாத. நீ மொத்தம் கிட்டப்பாக்கு வாக்கப்பட்டிருந்த மகாராணி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்ப. அம்மா, நீ போய் மாடிக்கு போய் மோர்களி ரெடி பண்ணு போ. இந்த கடங்காரனை ஒரு கை பார்த்துட்டு வரேன், நீ போ. என்னடா பெரிய வசனகர்த்தான் மனசுல நினைப்பா? காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மென்னிய முறிச்சிருவேன் படவா. மீரா 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 வாய உண்றோம். விஸ்வநாதம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். ஆசையில போத்தி போத்தி வச்சா படுத்துறான்னு அர்த்தமா? பிரியோன்னு அர்த்தம்டா மண்டு. இந்த பார், ஜெகஜால கில்லாடி நீ, உலகமகா ஃப்ராடு. உனக்கு இதெல்லாம் எங்க புரிய போறது சொல்லு. இந்த பார், அடுத்த பஸ்ஸை பிடிச்சு அடையாருக்கு திரும்பி பார்க்க. ராசி, என்ன இதெல்லாம் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது என்ன நட்ட நடுவுல நந்தி? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். நந்தினா நட்ட நடுவுல தான் இருக்கும். இது என்ன உன் இஷ்டத்துக்கு மாத்திரத்துக்கு என்ன உன் வீடு நினைச்சியா? இது உங்க வீடு தானே? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இது என் வீடு தான். இதுல என்ன சந்தேகம் உனக்கு? உங்க புகுந்த வீடு உங்க வீடு ஆகும்போது ஏன் புகுந்த வீடு ஏன் என் வீடு ஆகக்கூடாது? வெல் செட். டேய், சரிடா, அவ சொன்னதை ஆபீஸ் போயிட்டு வந்து பாராட்டு. இப்ப நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது எதுக்கு இங்க மாட்டிட்டு இருக்க? இது என்ன கட்டி கொடுக்க எங்க அப்பா சீதனமா கொடுத்தது. விலஹரி பாட மாட்டேன்னு எழுதி கொடுத்த பத்திரம். அதுதான் ஃப்ரேம் பண்ணி மாட்டுறேன். ராசி, அதை ஏன் அங்க மாட்டின? நீங்க கேட்ட பிலஹரியை பாட முடியாதுன்னு சொன்ன எங்க அப்பாவை காலம் பூரா பிலஹரி பாட முடியாம செஞ்சவங்க சக்சஸ் ஒட்டிக்குள்ள இருக்கலாமா? அப்பப்போ நீங்க பார்க்கும்போது உங்க வெற்றி உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டாமா? என்னடா பார்த்துட்டு இருக்க? ஏன் கைட்டான்னு கேட்க மாட்டியா? அது மாமியார் மருமகள் மேட்டர். எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். குமரன், நம்ம கல்யாண போட்டோ கொண்டு வாயேன்.
போட்டோவை திருப்பி மாட்டிருக்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அப்ப சரி. என்னடா சரி? அவ ஃபூலிஷா என்னவோ பண்ணிட்டு இருக்கா, அதை நீ அப்ரூவ் பண்றியா? ராசி ஒரு காரியத்தை செய்தா அதுல வலுவான காரணம் இருக்கும். என்ன காரணம் ராசி? நீயே சொல்லிடு. என்னைக்கு இந்த வீட்டோட மருமகங்கிற உணர்வும் பொறுப்பும் எனக்கு வருதோ அன்னைக்கு இந்த போட்டோவை நான் ப்ராப்பரா மாட்டுறேன். அது வரைக்கும் இப்படிதான். என்னது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீங்க பிலஹரி எழுதி வாங்கினீங்களே அதை விடவா? என்னடி சொன்ன? எடுங்க கைய. மாமியாருங்கிற மரியாதை கெட்டு போயிடும். எடுங்க. டேய் குமரா, எங்கடா இருக்க? பாருடா இந்த ராசிய. பாத்துட்டாரு, நிறைய தடவை பார்த்துதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க இது? ஏங்க இவ பண்றது குழந்தைத்தனமா இல்ல வேணும்னு பண்றாளா? வேணும்னுட்டு தான் பண்றா. இது கூடவா புரியல உனக்கு? அப்ப படிச்சு 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? நாம பெத்த பையன் தான் அவ பக்கம் சாஞ்சிட்டானேடி. நான் ஏதாவது சொல்ல போய் அந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டா அந்த அவமானம் நமக்கு தானே. தன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு எனக்கு எதிராக காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கா. விளையாடட்டான். எப்போ செக் வைக்கணும்னு எனக்கு தெரியும். சம்பளம் கொடுக்க தான் கூப்பிட்டேன். இந்தா. ஏய் நில்லு. என்கிட்ட போய் ஒரு விஷயத்த மறைச்சிட்டல்ல? என்ன மறைச்சேன்? நான் ஒரு 5ஆம் படையன் ஐயா சொல்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே இருக்கேன். ஐயாவை பத்தி இல்ல, எல்லாம் உன்னை பத்தி தான். என்னை பத்தி என்ன விஷயம்? இந்த பொடியும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி பெரிய ஆளு தான்டா நீ. நீ சொல்லலைன்னாலும் குருமூர்த்தி எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. குருமூர்த்தி ஐயர் என்ன சொன்னாரு? தெய்வானையோட வள்ளியும் சேர்ந்துடுச்சாமே. அது அது நான் இதுவும் அது ஏதோ அப்படி நடந்து போச்சுமா. அது ஐயாவுக்கு தெரியுமா? வேலை மனக்கட்டு உங்க காதல ஓதிருக்காரு குருமூர்த்தி ஐயா. ஐயா காதல ஓதிருக்க மாட்டாரா? ஓதிருப்பாரு. தெரியாம தான் கேக்குறேன். 2 பொண்டாட்டிக்கு ஒத்து போகுதா? இப்ப போகுது, போதான் தெரியும். 2 பொண்டாட்டிக்காரன் தொல்லலாம். சரி சரி, பழையாத போ. பாண்டியா, என்ன பாண்டியா சம்பள பணம் வாங்கிட்ட போல் இருக்கு? ஈட்டிக்காரன் தோத்தாயா? சம்பளம் அன்னைக்கு கரெக்டா வந்து நிக்கிற. டிடிஎஸ் மாதிரி விசிஎஸ், வட்டி கலெக்டட் அட் சோர்ஸ். பேபி, இந்த மாசம் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கு, அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்க. எங்களுக்கு செலவு இல்லையா? கழுகுக்கு மூக்கில் ஏற்ற மாதிரி வந்துடுவீங்களா? என்ன 300 ரூபாய் தர? அதான வட்டி பணம். மாமூல். எதுக்கு மாமூலா? நெல்லூர் விவகாரத்தை மதுரை கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. ஓஹோ, 10 வருஷம் குறுமணத்தின ஒரு பொம்பளையே 2ஆம் தரமா கட்டிக்கிட்டேங்கிற விஷயத்த சொல்லாம இருக்கிறதுக்கு. இல்ல நானும் சொல்லிட்டேன், ஒரு ஐயர் வருவாருன்னு. சொல்லிட்டியா? ஆமா. அடப்பாவி, என் வருமானம் போச்சேடா. இல்ல போ சொல்லு, விளக்குமாறு பதில் சொல்லும். விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இரு, சேமமா இருப்பேன்னு அர்த்தம். நல்லா இரு. வா கிருஷ்ணாவா, எவ்வளோ நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இவர் தான் எங்கள் அண்ணன் சிவசு. தெரியும் சார். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தபோது கூட சார் என்னை காப்பியெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. சாரோட பேட்டியெல்லாம் படிச்சிருக்கேன். சாரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார். இவருடைய தம்பி சிவஞானன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை சிவஞானத்தோட அண்ணன் தான் சிவசுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இப்போ வந்தோடனே சொன்னீங்களே. இவர் இனிமே உனக்கு பெரியப்பா முறை. நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லா நல்லா. சங்கரி, நமஸ்காரம் பண்ண ஏதாவது கொடுக்கணும். இந்தா. பாப்பா கிருஷ்ணா. சங்கரி இப்படி இல்லை. கிருஷ்ணா, நீ இழந்தது தகப்பனார மட்டும்தான். ஆனால் இப்போ உனக்கு கிடைக்க போகிறது ஒரு தாயும் தகப்பனும். நமஸ்காரம் பண்ண. நல்ல இந்தா, இந்த கையில கட்டிக்க. என்ன பார்க்குற? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த வேலைக்கு இன்னைக்கு தான் முதல்ல போக போகிறேன்.
ஜாயின் பண்ணுற அன்னைக்கே லேட்டாக போனால் நல்லா இருக்காது சார். கரெக்ட். பங்க்சுவாலிட்டிங்கிறது இந்த சிவஞானத்தோட ரத்தத்திலேயே இருக்கு. அண்ணே, இந்த நேரம் தவறாமை பத்தி சித்தர் பாடல்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குப்பா சார். சரி சரி, புறப்படு. வரேன் சார். அண்ணே, இப்போ போனானா கிருஷ்ணன், அவனை எதுக்காக நமஸ்காரம் பண்ண சொன்னேன் தெரியுமா? அவனுடைய வளர்ச்சியில உனக்கு ஒரு அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நமஸ்காரம் பண்ண சொன்னேன். அக்கறை மட்டும் இல்லாம ஆதரவும் காட்டினா என்னன்னு ஒரு நினைப்பு. ஆதரவுன்னா? என்னை விட்டு அண்ணண்ட நகராம என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு மகனா தத்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி, இது விருப்பத்தில் எடுத்த முடிவா, விரக்தியில் எடுத்த முடிவா, இல்லை உன் மேல திணிச்சுக்கிட்ட முடிவா? இவன் சொல்றத கேட்டியாமா சங்கரி? நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா? ஆமா, 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஏழை பையன், அப்பா இறந்து போய் அனாதை ஆயிட்டான். பாவம். அப்போ விருப்பத்திலையோ விரக்தியிலையோ எடுத்த முடிவு இல்லை, இரக்கத்தில் எடுத்த முடிவு, அப்படித்தானே? இது ஏக்கத்திலையும் ஏமாற்றத்திலையும் எடுக்கப்பட்ட முடிவு. என்ன? சரி, அவன் பேரு கிருஷ்ணங்கிற, நம்மளது சிவ குடும்பம், இதுல கிருஷ்ணன் எப்படி ஒட்டும்? இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். அதுக்கு அவரு தத்தெடுக்கிற அன்னைக்கு கிருஷ்ணங்கிற பேரை சிவகிருஷ்ணனா மாத்திருவோன்னு சொன்னார். சிவகிருஷ்ணனா? பேரே ஒட்டலையப்பா. சிவராமன் இல்லையா? அது போல சிவகிருஷ்ணன். ராமர் ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்தை வழிபட்டதா புராணத்துல இருக்கு, அதனால சிவராமன். தன்னுடைய தங்க பார்வதியை சிவனுக்கு கட்டி கொடுத்தார் விஷ்ணு. விஷ்ணுவோட அவதாரம் தான் கிருஷ்ணன். சோ சிவகிருஷ்ணன். சிவகிருஷ்ணன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படலைன்னா என்னென்ன நான் வைக்கிறேன். கடவுள் கூட காஸ்மோபாலிட்டன் தானே. ஜோசப் ராமும் அன்வர் ராஜாவும் இருக்கிற போது சிவகிருஷ்ணன் இருக்கக்கூடாதா? அது சரி, உனக்கே 3 பிள்ளைங்க இருக்கிறப்போ சட்டப்படி நீ அவனை தத்து எடுத்துக்க முடியுமா? நான் தத்தெடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் தகுதி கிடையாது. என்ன, ஒரு அனாதை பயல அடா பண்ணிக்கிட்டு அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல. சொல்ல போனா நான் செய்யறது ஒரு சமூக நீதி. சரி, ஆல் செட் அண்ட் டன், இது உன்னுடைய கோபத்தோட வெளிப்பாடு, நியாயத்தோட வெளிப்பாடு இல்லை. தனியா இருக்கும் பொழுது தார்மீகமா சிந்திச்சு பாரு. நீ செய்யறது பெரிய தப்புன்னு உனக்கே புரியும். கோபம் இல்லைன்னு நியாயமா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என் பிள்ளைங்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? யூஸ்லெஸ்ஸா இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க யூஸ்லெஸ் இல்லப்பா, ஹெல்ப்லெஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்க. உங்க அட்வைஸ் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாவும் இல்ல, ஹெல்ப்ஃபுல்லாவும் இல்ல. அவனுங்களுக்கு போய் பறிஞ்சு பேசுறீங்களே, என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கானுங்க தெரியுமா? உலகத்துல எவனாவது நம்புவானா? சொந்த மண்ணுல காலடி எடுத்து வச்ச சொந்த பிள்ளை தாய் தகப்பட பார்க்காம போறான். நான் இங்க அந்த ஏழை பையனுக்கு நிழல் கொடு. அவன் அனாதைங்கிற, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு. நான் வேணான்னு சொல்லல. ஆனா உன் பசங்களுக்கு மட்டும் இருக்கிற அந்த உறவுங்கிற உரிமையை அவனுக்கு பங்கு போட்டு கொடுத்துறாத. நீங்க பிற்போக்கான எண்ணத்துல பேசுறீங்கன்னு உங்களை பெரிய ரெவல்யூஷனரின்னு நினைச்சேன். ஒரு ஆர்டினரி ரியாக்ஷனரின்னு இப்பதான் புரியுது. நீ முற்போக்கான எண்ணத்துல இதை சொல்லல, உன் பசங்களுக்கு வெறுப்பு மூட்டணுங்கிறதுக்காக செய்யற வீம்பு நான் சொல்றேன். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஊர் உலகத்தை கூட்டி வயத்தை கட்டி வளர்த்த பசங்க பாசத்தை கொடுக்கல. சோ அந்த பாசம் எங்க கிடைக்கிறதோ அங்க போய் வாங்கிக்கிறேன். அண்ணே, தத்து நடக்குன்னு நடத்தி காட்டுவேன். ஐ வில் டூ இட். மா சங்கரி, வழக்கம் போல உன் புருஷன் முருங்கை மரத்துல ஏறிட்டான். அவன் உணர்ச்சி பூர்வமானவன், லேஸ்ல இறங்க மாட்டான். நீயாவது அறிவுபூர்வமா யோசிமா. ஏற்கனவே 3 முறை ஏமாந்துட்டீங்க, இன்னொரு முறை ஏமாந்தா அதை தாங்கிக்கிற சக்தி உங்க 2 பேருக்குமே கிடையாது. உன்னை பார்க்கும்போது 58, பாவமாவும் இருக்கு 59, கோவமும் வருது 50. என் மேல என்ன கோவம்? 51. என்ன பாவம்? 52. நீ உங்க அப்பா கிட்ட 53, கை நீட்டி 54, பேசும்போது 55, கோவமா வருது 56. ஆனா 57, அவர் உன்னை திட்டும் போது 58, பாவமா இருக்கு 59, 60, 61, தப்பு பண்ண தோப்புக்கு வரணும் 62, போடலான்னு
63 சொன்னானே 64 இவன் பண்ற தப்புக்கெல்லாம் 65 எங்க அப்பா முன்னாடி 66 தோப்புக்கணும் 67 போட வச்சா என்ன 68 69 70 சூர்யா 71 நீ வந்து 72 சொல்லு 73 பாலபுல்லி கிட்ட கத்திட்டு வரைக்கும் 74 உன் ராக ஞானத்தை 75 நான் டெஸ்ட் பண்ணட்டுமா 76 நீ என்ன டெஸ்ட் பண்ண போறியா 77 பண்ணு 78 79 80 விநாயகப் பெருமானே இந்த கணக்கு இப்போதைக்கு 80 வரைக்கும் வச்சுக்கலாம் மீதி அப்புறம் பார்க்கலாம். என்ன போட்டி என்ன பெட்டு? என்ன போட்டியா? ஒரு 3 சினிமா பாட்டு போடுறேன். என்ன ராகம்னு சொல்லுவியா? பார்க்கலாம் உன் சங்கீத ஞானத்தை. கரெக்டா சொல்லிட்டா? என்ன பெட்டா? நீ சொல்லு என்ன பெட்டுன்னு. நீ சொல்லு ராசா என்ன பெட்டுன்னு. நான் கரெக்டா 3 பாட்டுக்கும் ராகம் சொல்லிட்டா நீ தோப்புக்கரணை போடுற 100. சரி, ஒரு பாட்டுக்காவது நீ தப்பா ராகம் சொல்லிட்டா 500 ரூபா தரேன். நீ கொடுப்படா. இன்னும் நீ சம்பாதிக்கல, உங்க அப்பா தானே சம்பாதிக்கிறாரு. எனக்கு பணம்லாம் ஒன்று வேணாம். தோப்புக்கரணை போடணும் 18. உனக்கு போடணுமா? எனக்கு இல்லை, சாமிக்கு. அவ்வளோதானே, வா. இது பார், இதில் ஏதாவது டவுட் இருந்தா உங்கள் ஐயாட்ட தான் போகணும். அவர் தான் ரெஃபரி. சரியா? ஓகே. ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஜெயிச்சா நான் 108, நான் ஜெயிச்சா நீ 18 சாமிக்கு. ஓகே. ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்று. உங்க வாத்தியார் பாலமுரளி கிருஷ்ணா பாடினது என்ன ராகம் சொல்லு பார்க்கலாம். மொழிக்கிற தெரியல. மாண்டு. ஐ தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டிய. இது பார்க்கலாம். இது சொல்றியா? கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. எஸ்பி பாலசுப்ரமணியம். இது என்ன ராகம் சொல்ல? தெரியல, மாட்டிக்கினா. இரு, மோகனம். கரெக்ட், மாட்டிக்கல. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிய. ஒரு பாட்டு தான் பாருக்கு. சரி, நானே பாடுறேன். என்ன ராகம் சொல்றியா? ஓகே. வென்றிடுவேன் நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். சொல்லு, என்ன ராகம் சொல்லு, என்ன ராகம்? நீ என்ன பாண்டியா, பழைய சினிமா பாட்டா பாடி கழுத்து இருக்கிற. ஆமாண்டா, ஆடத் தெரியாதவ முத்தங்கோணம்னு சொன்னாலாம். பழசா இருந்தானே பூசா இருந்தானே ராகம் ஒன்று தானே. சொல்லுனே. தெரியல. இந்த பாட்டிலேயே க்ளூ இருக்கு, யோசிச்சு சொல்லு. தெரியல. நாட்டையே வெல்வேன்னு வருதா? நாட்ட ராகம், கம்பீர நாட்டை. நீ தோத்துட்ட. நான் ஒத்துக்க மாட்டேன், அது நாட்ட ராகம் இல்ல. நாட்ட ராகம் இல்லையா? அப்ப வா ஐயாட்ட கேட்கலாம். அவர் தானே ரெஃபரி. ஓகே. அவர் சொன்னா ஒத்துப்ப இல்ல? ஓகே. ஓகே. என்னடா அது, 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? இல்ல, எங்களுக்குள்ள சங்கீதத்துல ஒரு பிரச்சனை ஐயா. அதான். சாதாரணமா சூர்யா என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவான். இல்ல, ராகத்துல ஒரு பிரச்சனை. நான் ஒரு சினிமா பாட்டு பாடுறேன், அது என்ன ராகம்னு சொல்லுவீங்களா? ஆஹா, அடியேன் பாக்கியம், பாடுங்க. உங்க முகத்துக்கு முகம் எனக்கு பாட்டு வராதுங்க ஐயா. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிங்க. பாடு. வென்றிடுவேன் வென்றிடுவேன் நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன்,
எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். போதும். இதுல என்னடா பிரச்சனை? அது என்ன ராகம்னு தான் பிரச்சனை. அதான் பாட்டிலே க்ளூ இருக்க. சொன்னா நாட்டையும் சொன்னா கம்பீர நாட்டை சொன்னா தோத்துட்ட, பெட்ல தோத்துட்ட. 18 போடு. டேய் இங்க எதுக்குடா? வேற எங்க? புள்ளியருக்கு முன்னாடி தானே? நான் சாமின்னு தானே சொன்னேன். என்னோட சாமி ஜேகேபியா தானே. பெட்ல தோத்துட்டு போட மாட்டேன் சொன்னா விட மாட்டேன். ஐயா தான் சாட்சி. ஏய் போடு போடுங்கிறிய, என்ன போட்டுக்கிறதா பெட்டு வச்சுக்கிட்டீங்க? 1 2 3 4 5 6. எனவே இங்க வா, இந்த காட்சியை பாரு. ஐயோ தோப்பு கண்ணம் போடுறான், என்னாச்சு? போடட்ட விடுங்க. வீட்டுல பந்தயத்துல தோத்துட்டா தான் போடுறான். ஏய் போதுண்டா. முடிஞ்சுதா? ஆயிருக்கும். உங்களால முடியாதத பாண்டியன் செஞ்சுட்டான் போல இருக்கு. போங்க நீங்க. கொஞ்சம் இருப்பா, நான் அந்த பெல் அடிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. இப்பதான் எங்க லேடிஸ் கிளப் மெம்பர் வீணா ஃபோன் பண்ணா. ஆஸ் எ செக்ரட்டரி உன்ன 4-5 பொண்ணுங்க அவங்க காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு ப்ரிசைட் பண்ண கூப்பிட வருவாங்கன்னு. வாங்க உட்காருங்க. இல்ல மேடம், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்கெல்லாம் முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. வீணா சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனா? அதுவும் நான் ப்ரிசைட் பண்ண போற ஃபங்க்ஷன். காயத்ரியோட வயலின், கன்னியாகுமரியோட வீணான்னு வேற கேள்விப்பட்டேன். வராம இருப்பேனா? காயத்ரி வீணை, கன்னியாகுமரி வயலின். அவசரத்துல மாத்திட்டேனா? பாவம் எங்க மாமியார். வீணுக்கும் வயலினுக்கும் எப்பவுமே கன்ஃபியூஷன். இவங்கெல்லாம் என்ன பார்க்க வரலையா? அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்துட்டு போக வந்திருக்காங்க. ஓ ஐ see. எனிவே வெரி ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. இந்த காலத்து யங் கேர்ள்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருக்கீங்களா மாமா? ஏம்மா கேட்குற? இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் என்னை பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ஜட்ஜுன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. உங்களை பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு. பரவாயில்ல, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதுங்க. உங்களால் பார்க்க முடியாதுன்ட்டு சொல்கிறேன். ராசி, கூப்பிட்டீங்களா? பரவாயில்லம்மா, என்னை பார்க்கணுன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வந்து பார்க்கலன்னா மரியாதையாக இருக்காது. நான் வரேன். அவங்க உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும்ன்ட்டு கேட்டிருக்காங்க. நானும் வாங்கி தரேன்ட்டு சொல்லிட்டேன். திஸ் கேன் வெயிட். வா. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, சீதா, சங்கீதா, கீதா அண்ட் உமா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. இவர் தான் என்னோட மாமனார், பிலஹரி குமரகுரு. என்னடி சொல்ற? உங்க அப்பா தான் பிலகரி ஜேகேபின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத ஒரு பட்டமா வேற கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். பட்டமா கொடுத்தாங்க இல்லையா, அத இவர் பத்திரத்துல எழுதி வாங்கிட்டார். பாவம், பாட்டுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா பாட்டு பாட தெரியாது. அப்போ சங்கீதத்துல எப்படி பட்டம் வாங்குறது? அதனால என் கல்யாணத்துக்கு வரதட்சணையா கேட்டு எங்க அப்பா பட்டத்தை வாங்கி அவரோட பேருக்கு மாத்திட்டாரு. பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்காரு, எங்க அப்பாவும் போட்டு கொடுத்துட்டாரு. இன்னுமே இவர் தான் பிலஹரி குமரகுரு. வாசல்ல கூட இனிமே பிலஹரி குமரகுருன்னு தான் போட போறோம்.
நேம் போர்ட் கூட ஆர்டர் கொடுத்தாச்சு. ஐ லைக் ஹர் ஃபார் ஹர் ஹியூமர். மற்றவங்கள ஃபூல் பண்ணுறதுக்கு ஏப்ரல் வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டேன். தமாஷ் பண்ணுறேன்னு ஏதோ அர்த்தம் இல்லாமல் போய் சொல்லிட்டு இருக்காது. மாமா நீங்க போய் சொல்லி இப்படி ஏமாத்துவீங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஹாலில் எங்க அப்பா எழுதி கொடுத்த பத்திரத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கேன். காட்டுறேன். மாமா ஆனரபிள் குமரகுருவா ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாங்க. இப்போ இலஹரி குமரகுருவா ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. ஒட்டு கொடுங்க மாமா. என்னடி எங்களுக்கெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. என்ன ராசி உங்க மாமனார் எப்படி அவமானப்படுத்திட்ட? இது என்ன, இன்னும் எத்தனையோ பாக்கி இருக்கு. என்னடி போட்டோ இது? திருப்பி மாட்டிருக்க? யாருது? என் கல்யாண போட்டோ. இவ்வளோ அழகான போட்டோ ஏண்டி திருப்பி மாட்டி வச்சிருக்க? என்னைக்கு இந்த படலம் முடியுதோ அன்னைக்கு இந்த போட்டோவை திருப்பி மாட்டுவேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப கட்ஸ் தாண்டி. பேக் டு இட்ஸ் பிளேஸ்.